ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் சிக்கன் மெமரிஸ். ஆக்சுவலாக இன்றைக்கி என்ன வீடியோ அப்படிங்கிறது உங்களுக்கு தமிழின் பார்த்தாலே தெரிஞ்சுப்பீங்க. ஆமாம், நம்ம பழைய வீட்டில் இருந்து நம்ம புது வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகிற வீடியோ தான் நம்ம இது. யாரும் ஸ்கிப் பண்ணிடாதீங்க, முழுசாக பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சில குட்டீஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே தங்கங்களா, இன்றைக்கி ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, நம்மளுடைய பழைய வீட்டில் இருந்து நம்ம புது வீட்டுக்காக மாறலாம் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லா திங்ஸையும் நம்ம வந்து பேக் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி எல்லோரும் பால் காசின வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுக்கடுத்து நம்ம வந்து புது வீட்டிலேருந்து இங்கே ஷிஃப்ட் ஆகணும். நான் வந்து ரொம்ப டயர்டாயிட்டேன். ஏன்னா அந்த பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு இங்கெல்லாம் அடிபட்டிருந்துச்சு டைம். இந்த இங்கெல்லாம் தெரியுது பார்த்தீங்களா, அந்த காயம் இருந்த டைம். ஆக்சுவலாக இது இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல. அந்த வீடியோ அது எடுக்கிறப்போ அது அப்படி இருந்துச்சு. நான் புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா தான் இந்த இன்ட்ரோவே எடுக்கிறேன். ஏன்னா ரொம்ப டயர்டானதுனால என்னால் வீடியோஸ் ஒன்று டக்குன்னு போஸ்ட் பண்ண முடியலை. அதுதான் மெயின் ரீசன் எனக்கு. இன்னொன்று அங்கே இருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து எனக்கு அங்கெல்லாம் வந்து நல்ல திங்ஸ் எல்லாம் எடுக்க முடியல. ரீசன் வந்து எனக்கு சுத்தமாக முடியலைங்க, அது உங்களுக்கு தெரியும்ல. அதனால் என்ன பண்ணேன், நான் ஆளை வச்சு எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஆப் மூலயமா கூப்பிடுவாங்களே, அது பேர் கூட எனக்கு தெரியல. அது மூலியமாக தான் புக் பண்ணி அவங்கள வர வச்சு அவங்கள தான் எல்லாத்தையும் பேக் பண்ணாங்க. ஸோ அவங்க பேக் பண்ணிட்டாங்க, நம்ம வந்து இங்கே எடுக்க போகிறது தானே அப்படின்னு நினச்சிட்டு நானுமே ரிலாக்ஸாக விட்டேன். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து இங்கே இந்த புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க. என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாத்தையும் மொத்தமாக கட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. சிலதெல்லாம் எது கூட போடணும். இப்போ பாக்ஸ் அப்படின்னா ஒரு பாக்ஸாக ஒரு பாக்ஸ்குள்ளே போடுறது அது வேறு. ஆக்சுவலாக அப்படி தான் பேக் பண்ணணும். இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என்னோடய மேக்கப் திங்ஸ் கூட பழத்தை வச்சுட்டாங்க. வாழைப்பழத்தை அதில் ஒரு கவரில் கூட போடாமல் அப்படியே வாழைப்பழத்தை எல்லாத்தையும் என்னோடய மேக்கப் திங்ஸ் கூடயே வச்சுட்டாங்க. ஸோ நான் இங்கே வந்த உடனே நான் வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணலை. எல்லாத்தையும் ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் நாள் கழித்து தான் அதை க்ளீன் பண்ணலாமே அப்படின்னு டிசைட் பண்ணேன். ஏன்னா என்னால் முடியல, ஒன்று ஒன்றா டக்குன்னு பண்ண முடியல. கொஞ்ச நாள் அப்படி நாளுக்கு நாள் அது அப்படியே விட்டு ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. எங்கேருந்துடா ஸ்மெல் வருது அப்படின்ட்டு ஒன்று ஒன்றா எடுத்து க்ளீன் பண்ண பார்க்கும்போது தான் தெரியுது, என்னோடய மேக்கப் பாக்ஸ்க்குள்ளே வந்து வாழைப்பழத்தை போட்டு அது அழுகி போயிடுச்சு. மேக்கப் திங்ஸ் எல்லாமே கொஞ்சம் நாஸ்தி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இன்னொன்று, காய்கறி எல்லாத்தையும் எண்ணெய் டப்பாவை மூடாமல் அந்த மாதிரி போட்டு பேக் பண்ணி, எனக்கு தெரிஞ்சு இது ஒஸ்ட்டு பேக்கிங் அப்படிங்கிற மாதிரி இருந்தது எனக்கு. ஒரு என்னால் வேலை செய்ய முடியலங்கிறதுனால தான் அவங்கள வர வச்சு அவங்களுக்கு பே பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்தேன். இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு வேலைக்கு 10 வேலை அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சிரமமாக இருந்தது. சரி என்ன பண்ணுறது, நம்ம தானே பண்ணணும் அப்படின்னு டிசைட் பண்ணி எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா இப்போ தான் ஏற கட்டிக்கிட்டே இருக்கேன். இன்னும் முழுசாக கட்டி முடிக்கலை. இதெல்லாம் ஃபஸ்ட்டு கட்டி முடிச்சுட்டு அழகான ஹோம் டூர் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். எல்லோரும் பாருங்கள். ஓகே சார், குட்டீஸுங்களா. இதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து எப்படி வீடு ஷிஃப்ட் பண்ணோம், என்னெல்லாம் பண்ணோம், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே தங்கங்களா. காயத்ரி, என்ன பண்ணுற? எடுத்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கேன். எங்கே போகிற? புது வீட்டுக்கு. ஐயோ, வந்துட்டாங்களா எல்லாரும்? ஏசி க்ளீன் பண்ணி பார்க்கல. ஏசி எடுத்துட்டாங்க, பார்க்கலையே. ஆமாம், அந்த வீடு தான். பேக்கிங் வேலை தான் வந்துட்டுருக்கு. எல்லாத்தையும் பேக் பண்ணி இப்போ தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. மூஞ்சே எப்படி ஆயிடுச்சு பார்த்தீங்களா? கஷ்டமாக இருக்குது. இங்கெல்லாம் இருக்கும், இங்கெல்லாம் இருக்கும், காலெல்லாம் இருக்கும். கால் இன்னும் இந்த இடுப்பு கிட்ட, முதுகு எல்லா இடமும் தேஞ்சு போச்சு. பொட்டு பார்த்தீங்களா எப்படி வச்சுருப்பாங்க? ரொம்ப கஷ்டமாக இருக்குது, டயர்டாக இருக்குது. இந்த வேலைலாம் எப்படா முடியும் அப்படின்ட்டுருக்கு. பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு போய்கிட்டே இருக்கிறோம். எல்லோரும் பால் காசுனது எல்லாமே பார்த்துருப்பீங்க. திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம். என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறது எல்லாமே வெயிட் பண்ணி பாருங்கள். ஏசி இப்போ தான் கழட்டியாச்சு. ஏசி கழட்டி எல்லாத்தையும் மூவ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. இப்போ தான் ஒரு திங்ஸாக எடுத்துகிட்ருக்காங்க. காலையில் சாப்பிட்லையா? மணி 2:30 ஆயிடுச்சு. 1:30 ஆயிடுச்சு. இதுக்கு மேலே சாப்பிடாம இருந்தோன்னா வேலைக்கு ஆகாது. அதனால சரின்ட்டு சாப்பாடு வாங்கி இப்போ தான் சாப்பிட்டோம் 2 பேரும். தெரியுதுங்களா, சாப்பிட்டுக்கிட்டே இருக்கோம். தெரியுதுங்களா, எல்லோரும் இப்போ தான் மூவ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு திங்ஸாக.
வீடு ரொம்ப சின்னதுங்கிறதுனால நாங்கள் வீட்டுக்குள்ளேயே போகல, அவங்கள்ட்ட விட்டுட்டு வந்துட்டோம் வெளியே. நீங்கள் எல்லாத்தையும் எடுத்து போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. கவி சாப்பிட்டியா? பாவம் பிள்ளைக்கு வரதை விட முட்டை டயர்டாக இருக்குன்றாங்க. வந்து நம்ம இந்த வீட்டில் வந்து நம்ம வெக்கேட் பண்ணியாச்சு. பார்த்தீங்கன்னா ஜாலியாக இருக்கா அவங்களுக்கெல்லாம். நம்ம நல்லா இருந்தால் அவங்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு நினைப்பாங்கல்ல. தொடப்பம் இங்கே இருக்குது பாரு காயத்ரி. காயத்ரி அதை வெய்ய எடுத்துகிட்டு போவோம் கீழே. தொடப்பம் இருக்குது பார்த்தீங்களா எவ்வளோ குப்பை காய்ஸ். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் எல்லாம் பல ஆகிடுவாங்க. ஐயோ பல பற்றி க்ளீன் பண்ணிட்டியா? நான் சொன்னேன் அவங்ககிட்ட வந்து பாடுறானே, அவன் மனசு கஷ்டமாக இருக்கும் நான் வரல அப்படின்ட்டாப்ல. ஓகே நீ க்ளீன் பண்ணிட்டலம்மா ஓரளவுக்கு. தொடச்சி கொடுக்காத போனோம், அதனால தான் கைஸ் துடைக்கவும் இல்லை. மற்றபடி எல்லாம் அடே ரூம் இன்னும் கூலிங்காக அப்படியே இருக்குது. ஓகே கீழே நான் மட்டும் தான் இதுவும் பண்ணாமல் இருக்கோம், அப்படியே எல்லாரும் மாப் போடாத போகிறோம். ஓகே கைஸ். A few minutes later. ஆன் பண்ணவே பச்சு டல்லாயிடுச்சு. சரிண்ணா எங்கே நம்ம ஷவர்மா சாப்பிட ஷவர்மா ஷவர்மா அம்மா அம்மா ஷவர்மா. Three hours later. நான் இப்போ தான் வந்து இறங்குறோம் வீட்டில். ரொம்ப டயர்டாகிடுச்சு, எரியுது மூஞ்செல்லாம். இது என்னான்னு தெரியல, ரொம்ப நேரமாக கிஃப்ட்டை கையில் வச்சுருக்குது. என்கிட்ட இன்னும் அதை கொடுக்கல. எனக்கு அது உள்ள என்ன இருக்குன்னு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது தான் நானே பார்த்தேன் இப்படி ஒரு வீட்டில் ஒரு பொருள் இருக்குது அப்படிங்கிறதையே. கண்டிப்பாக இது என்ன ஏதுங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஓப்பன் பண்ணுறேன். யாருக்குன்னு கேட்டேன், சொல்லுது சொல்ல மாட்டேங்குது. ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா நல்லா இருக்குது. ட்ரெஸ்ஸுக்கு துடு பின்னாடி பக்கம் பெரிய ரம்பான்னு நினப்பு. இப்போ தான் வந்துட்டாங்கம்மா ஆள் வந்துட்டாங்களாம் சில பற்றி. என்னத்த அதெல்லாம் வேணாம், சாமி மானத்தை இப்படி வைக்க நம்ம தள்ளிட்டு கூட போய்க்கலாம். ரொம்ப பண்ணுது இந்த பிள்ளை. ஐயோ கடவுளே. ஏய் நீயே குப்பை போடலாமா? சீக்கிரம் எல்லாரையும் வர சொல்லு. நான் நல்லா நிம்மதியாக சாமி கும்பிட்டோம்ப்பா வந்து. ஒன்றாம் பேரை வருது போது ரொம்ப டயர்டாக இருக்குது தங்கங்களா. எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு. நம்ம சாமி கும்பிட்ட இடத்த பார்த்தீங்களா எப்படி இருக்குது? என்ன பண்ணுற கிச்சனில்? ஒன்றும் இல்லடியம்மா, போடியம்மா. டயர்டாயிடுச்சு. இந்த அலைச்சல்னாலே ஃபேஸி டல்லாகிடுது பார்த்தீங்களா? எவ்வளோ கருவளையமே வந்துருச்சு. ஏய் அண்ணா டயர்டாக இருக்கு கவிமா. ரொம்ப டென்ஷனாக. A few minutes later. ஓகே வீட்டுக்கெல்லாம் வந்தாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு இப்போ தான் சாப்பிடலாமே அப்படின்னு சொல்லி சாப்பிட உட்காந்துருக்கோம். ஹாய் காய்ஸ். ஒழுங்காக என்ன எடுத்துருச்சு சொல்லு. நீ பேச என் வாயில் என்ன சொத்தியா வச்சிருக்க? ஆமாம் காய்ஸ் ஒரு வழியாக வந்து எல்லாத்தையும் ஃபிட் பண்ணிகிட்ருக்கோம். பார்க்கலாம் கடவுள் புண்ணியத்தில் இன்னும் என்னென்ன நடக்குது. ஓகே கைஸ், இதுக்கப்புறம்
ஏன் நம்ம அந்த பழைய வீட்டை காலி பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான ரீசன் எல்லாமே அடுத்த vlogல சொல்கிறோம். மறக்காம நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே சொல்லிட்டீஸ் பைடா தங்கங்களா, பாய் பாய்டா சொல்லுடீஸ்.